மருதாளி பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான மலை கிராமம். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இருந்தே இந்த கிராமம் பில்லி சூனியோன்னு இதுல பேர் போனதா இருந்தது. இப்போ இந்த கிராமத்துல காமினின்னு ஒரு காக்கும் சக்தி இருக்கிறதா பெண்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆம்பளைங்க இந்த காமினிய ஒரு பேய்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் கிட்ட காமத்தோட தப்பா நெருங்கணும்னு நினைச்சாலோ தப்பா நடந்துகிட்டாலோ காமினி வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக எங்க பொண்ணுங்க காமினிக்கு பிடிச்ச சிகப்பு கலர்ல ஏதாவது ஒண்ணு வச்சு என் புருஷன் தப்பான வழியில போறான் காமினி, நீ கொஞ்சம் பாத்துக்கன்னு ஏதாவது ஒரு கோரிக்கையா வச்சுட்டு போறாங்க. அப்புறம் இந்த வெளியூர்ல இருந்து வந்த பயலுக சேட்டை புடிச்சு போய் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்து அப்புறம் கடைசியில இந்த காட்டுலயோ குளத்துலயோ எங்கேயாவது பொணமா கிடப்பானுங்க. நேத்து கூட சிவப்பு கலர் புடவையில வந்தது அவளா கூட இருக்கலாம். ஆனா காமினிய நேர்ல பார்த்த யாரும் உயிரோடவே இல்ல. எதுக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன இல்லண்ணா, பார்த்து அந்த பொண்ணை என் படத்தில் நடிக்க வைக்கலான் இருந்தேன், அதான் கேட்டேன். தம்பி, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கூத்து கட்ட கூட வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்த ஊருக்குன்னு பல கட்டுப்பாடுகள் இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வந்த வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அப்பப்போ இந்த நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்களே, காட்டுல புலி அடிச்சு செத்து போயிட்டான், சிறுத்தை அடிச்சு செத்து போயிட்டான்னு. இந்த மாதிரி நீங்க கேள்விதான் பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடந்துடாம பாத்துக்கங்க.